வணக்கம். பாஷ் ல் arrayகள் குறித்த ஸ்போக்கன் டியூட்டோரியலுக்கு நல்வரவு. இந்த டியூட்டோரியலில் நாம் கற்கப் போவது அரே ல் இருந்து ஒரு எலிமெண்ட் ஐ எடுத்தல், அரே ல் ஒரு எலிமெண்ட் ஐ மாற்றுதல், அரே ல் ஒரு எலிமெண்ட் ஐ சேர்த்தல் மற்றும் அரே ல் இருந்து ஒரு எலிமெண்ட் ஐ நீக்குதல். இந்த டியூட்டோரியலை தொடர உங்களுக்கு லினக்ஸ் இயங்குதளம் குறித்து தெரிந்திருக்க வேண்டும். இல்லையெனில் அதற்கான டுடோரியல்களுக்கு எங்கள் வலைத்தளத்தை காணவும். இந்த டுடோரியலுக்கு நான் பயன்படுத்துவது உபுண்டு லினக்ஸ் 1204 மற்றும் GNU பாஷ் பதிப்பு 4110. பயிற்சிக்கு GNU பாஷ் பதிப்பு 4 அல்லது அதற்கு மேல் உள்ளவை பரிந்துரைக்கப்படுகிறது. அரே ல் இருந்து ஒரு எலிமெண்ட் ஐ எவ்வாறு எடுப்பது என காண்போம். ஒரு அரே ல் உள்ள elementகளை எந்த இடத்திலிருந்தும் எடுக்க முடியும். இங்கே இடம் என்பது இண்டெக்ஸ் எண். இண்டெக்ஸ் எண் எப்போதும் 0 ல் ஆரம்பிக்கும் என்பதை நினைவு கொள்க. இதற்கான சின்டாக்ஸ் அரே பெயர் ஸ்க்வேர் bracketகளினுள் @ கோலன் இடம் கோலன் குறிப்பிட்ட இடத்தில் இருந்து எடுக்கப்பட வேண்டிய elementகளின் எண்ணிக்கை. இதை ஒரு உதாரணத்தின் உதவியுடன் புரிந்துகொள்வோம். Ctrl Alt மற்றும் ட் விசைகளை ஒருசேர அழுத்தி டெர்மினல் விண்டோவை திறக்கவும். டைப் செய்க கெடிட் ஸ்பேஸ் array2sh ஸ்பேஸ் ஆம்பர்சாண்ட் குறி. எண்டரை அழுத்துக. இப்போது காட்டப்படும் கோடு ஐ உங்கள் array2sh பைல் ல் டைப் செய்க. புரோகிராம் ஐ விளக்குகிறேன். இது ஷெபாங் வரி. இந்த டிக்ளேர் கமாண்ட் லினக்ஸ் என்ற அரே ஐ elementகள் டெபியன், ரெதட், உபுண்டு மற்றும் பெடோரா உடன் டிக்ளேர் செய்கிறது. இந்த எச்சோ கமாண்ட் அரே ன் அனைத்து elementகளையும் அச்சடிக்கும். அடுத்த எச்சோ கமாண்ட் எடுக்கப்பட்ட elementகளை அச்சடிக்கும். இந்த கமாண்ட் $linux :1:2 இண்டெக்ஸ் 1 ல் உள்ள ரெதட் ல் ஆரம்பித்து இரு elementகளை அச்சடிக்கும். டெர்மினலுக்கு வருவோம். முதலில் பைல் ஐ எக்ஸிகியூட்டபிள் ஆக மாற்ற டைப் செய்வோம் சுமோட் ஸ்பேஸ் +x ஸ்பேஸ் array2sh. எண்டரை அழுத்துக. டைப் செய்க /array2sh. எண்டரை அழுத்துக. பெறும் வெளியீடு ஒரிஜினல் எலிமென்ட்ஸ் இன் ஆன் அரே லினக்ஸ் டெபியன், ரெதட், உபுண்டு, பெடோரா. The two elements starting from index 1 ரெதட், உபுண்டு. ஸ்லைடுகளுக்கு வருவோம். அரே ல் ஒரு எலிமெண்ட் ஐ எவ்வாறு மாற்றுவது என காண்போம். அரே ல் உள்ள ஒரு எலிமெண்ட் ஐ பின்வரும் சின்டாக்ஸ் மூலம் மாற்ற முடியும். அரே பெயர் ஸ்க்வேர் bracketகளினுள் ந் ஈக்வல்ஸ் டோ ஒற்றை மேற்கோள்களில் புதிய வார்த்தை. இங்கே ந் என்பது இண்டெக்ஸ் எண் அல்லது எலிமெண்ட் எண். நம் டெக்ஸ்ட் எடிட்டர் க்கு வருவோம். லினக்ஸ் 2 mandriva. இந்த கமாண்ட் மூன்றாம் எலிமெண்ட் உபுண்டு ஐ மாண்ட்ரிவா என மாற்றும். எலிமெண்ட் ஐ மாற்றிய பின் இந்த எச்சோ கமாண்ட் அரே லினக்ஸ் ன் அனைத்து elementகளையும் அச்சடிக்கும். நம் டெர்மினலுக்கு வருவோம். மீண்டும் இயக்குவோம். இது அனைத்து elementகளையும் காட்டும். டெபியன், ரெதட், மாண்ட்ரிவா, பெடோரா. இப்போது ஸ்லைடுகளுக்கு வருவோம். அரே க்கு ஒரு எலிமெண்ட் ஐ எவ்வாறு சேர்ப்பது என காண்போம். அரே பெயர் பிராக்கெட் ஐ திறந்து இரட்டை மேற்கோள்களில் $, கர்லி பிராக்கெட் ஐ திறந்து அரே பெயர் ஸ்க்வேர் bracketகளினுள் கர்லி பிராக்கெட் ஐ மூடவும். ஸ்பேஸ் இரட்டை மேற்கோள்களில் புது வார்த்தை 1 ஸ்பேஸ் இரட்டை மேற்கோள்களில் புது வார்த்தை 2 பிராக்கெட் ஐ மூடவும். இதை ஒரு உதாரணத்தின் உதவியுடன் புரிந்துகொள்வோம். கோடு பைல் க்கு வருவோம். சுட்டிக்காட்டப்படும் கமாண்ட் புது எலிமெண்ட் சூஸ் ஐ அரே லினக்ஸ் க்கு சேர்க்கும்.
சூஸ் ஐ சேர்த்த பின் அனைத்து elementகளையும் எச்சோ செய்வோம். டெர்மினலுக்கு வருவோம். ப்ராம்ப்ட் ஐ துடைக்கிறேன். புரோகிராம் ஐ மீண்டும் இயக்குவோம். காட்டப்படும் வெளியீடு ஆல் எலிமென்ட்ஸ் ஆஃப்டர் அப்பெண்டிங் சூஸ் டெபியன், ரெதட், மான்ட்ரிவா, பெடோரா, சூஸ். நம் slideகளுக்கு வருவோம். அரேவில் இருந்து ஒரு எலிமெண்ட் ஐ நீக்க கற்போம். அரேவில் இருந்து ஒரு எலிமெண்ட் ஐ நீக்க பின்வரும் சின்டாக்ஸ் ஐ பயன்படுத்தலாம். அன்செட் ஸ்பேஸ் அரே பெயர் ஸ்க்வேர் bracketகளினுள் இண்டெக்ஸ் எண். கோடு fileக்கு வருவோம். இங்கே அன்செட் கமாண்ட் ஐ பயன்படுத்தி அரே லினக்ஸ் ல் இருந்து மூன்றாம் எலிமெண்ட் மான்ட்ரிவாவை நீக்குவோம். மான்ட்ரிவாவை நீக்கிய பின் அனைத்து elementகளையும் எச்சோ செய்வோம். டெர்மினலுக்கு வருவோம். புரோகிராம் ஐ இயக்குவோம். மான்ட்ரிவாவை நீக்கிய பின் உள்ள elementகளின் பட்டியல் இது. டெபியன், ரெதட், பெடோரா, சூஸ். இத்துடன் இந்த டியூட்டோரியல் முடிகிறது. நம் slideகளுக்கு வருவோம். சுருங்க சொல்ல இந்த டியூட்டோரியல் நாம் கற்றது அரேவில் இருந்து ஒரு எலிமெண்ட் ஐ எடுப்பது, அரேவில் ஒரு எலிமெண்ட் ஐ மாற்றுவது, அரேவுக்கு ஒரு எலிமெண்ட் ஐ சேர்ப்பது மற்றும் அரேவில் இருந்து எலிமெண்ட் ஐ நீக்குவது. நீளம் 7 கொண்ட ஒரு அரே நேம்ஸ்2 ஐ டிக்ளேர் செய்து பின்வரும் செயல்பாடுகளை செய்யவும். இண்டெக்ஸ் 2 ல் ஆரம்பித்து 3 elementகளை எடுக்கவும். மூன்றாம் எலிமெண்ட் ஐ டெபியன் என மாற்றி அதை காட்டவும். அரேவின் முடிவில் ஏதேனும் ஒரு புது பெயரை சேர்க்கவும். கீழ்காணும் இணைப்பில் உள்ள காணொளியைக் காணவும். இது ஸ்போக்கன் டியூட்டோரியல் திட்டம் பற்றி சுருங்க சொல்கிறது. உங்கள் இணைய இணைப்பு வேகமாக இல்லையெனில் அதை தரவிறக்கி காணவும். ஸ்போக்கன் டியூட்டோரியல் திட்டக்குழு ஸ்போக்கன் டியூட்டோரியல்களை பயன்படுத்தி செய்முறை வகுப்புகள் நடத்துகிறது. இணையத்தில் பரீட்சை எழுதி தேர்வோருக்கு சான்றிதழ்களும் அளிக்கிறது. மேலும் தகவல்களுக்கு contact@spoken-tutorial.org க்கு மின்னஞ்சல் எழுதவும். ஸ்போக்கன் டியூட்டோரியல் பாடங்கள் டால்க் டோ ஆ டீச்சர் திட்டத்தின் முனைப்பாகும். இதற்கு ஆதரவு இந்திய அரசு துவக்கிய MHRD இன் ICT மூலம் தேசிய கல்வித்திட்டத்தின் வழியே கிடைக்கிறது. இந்த திட்டம் பற்றிய மேலதிக தகவல்கள் கீழுள்ள இணைப்பில் கிடைக்கும். இந்த டியூட்டோரியல் ஐ தமிழாக்கம் செய்து குரல் கொடுத்தது ஐஐடி பாம்பேவில் இருந்து பிரியா. நன்றி.